வணக்கம் மக்களை, நான் பார்க்க போகிற வசனம்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது என்ன இருக்குன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நம்ம கொடுக்குறோம், மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறோம், சமுதாயத்துக்கு எவ்வளோ நன்மை செய்கிறோம், காணிக்க எவ்வளோ கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கம்மியாக கொடுத்தா நம்மளுக்கு சின்னதாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக கொடுக்குறவனிடத்த கடவுள் பிரியமாக இருக்கிறார். நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்ம மனசில் நம்ம கொஞ்சமாக கொடுத்தாலும் அதை உற்சாகமாக கொடுக்கணும். நம்ம ஐயோ கொடுக்குறோமே, நம்ம கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறோமே, ஐயோ இவ்வளோ கொடுக்குறோமே, நம்ம தான தர்மம் கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ கொடுக்குறோமே, இவ்வளோ காசு நம்மகிட்ட இருந்து போகுதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அதை கொடுக்குறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமத்தைப்படியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அவர் நம்மகிட்ட பிரியமாக இருக்கிறார். நம்ம உற்சாகமாக கொடுத்தோன்னா நம்மகிட்ட பிரியமாக இருப்பார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம உற்சாகமாக கொடுத்தோம்னா எல்லா விதமான நல்ல காரியங்களும் நம்மளுக்கு நடக்கும். நம்ம எப்படி கொடுக்குறோன்னு உற்சாகமாக நம்ம கொடுக்குறோமாங்கிறது நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம்.